ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்துட்டம். இன்றைக்கி சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரிசல்ட் வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காக இவ்வளோ அவசரமாக நான் போடுறேன் அப்படின்னா, கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. கட்டிங்ஸ்க்கு ஏற்ற கிளைமேட்டாக இருக்குது. ஸோ வெயிலும் இல்லை, அதுக்கப்புறம் குளிர் நல்லாயிருக்கு, மழையும் அதிகமாக இல்லை. இந்த டைம் கட்டிங்ஸ் போடுங்க, செடி வந்து நல்லா சூப்பராக வளரும். அதுக்காக தான் ரொம்ப அவசரமாக நான் போடுறேன். இந்த கட்டிங்ஸ்லாம் வச்சு கரெக்டாக 15 நாள் தான் ஆகுது. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த தொட்டியில் எம்சாண்டில் இந்த ரோஸ் கட்டிங்ஸ் எல்லாமே வச்சேன். நல்லா அழகாக எல்லா குச்சிலையும் பாருங்கள், அழகாக தளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ரிசல்ட் வீடியோவாக போடுவோம். ஒரு நிறைய பேருக்கு ரோஸ் கட்டிங்ஸ் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் 15 நாளில் இப்போ நான் வந்து எல்லாமே செடி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், வேறு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து என்னென்ன ரோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து காஷ்மீர் ரோஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டுறேன் இல்லையா, அது வந்து தளிர் வந்திருக்கு அதுலேயும். அதுக்கப்புறம் ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ், இப்போ விரல் வைக்கிறேன் இல்லையா, அது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ். அதுக்கப்புறம் நாட்டு ரோஸ், சாதாரண பன்னீர் ரோஸ், பெங்களூர் ரோஸ். இப்போ இந்த அந்த சைடு விரல் வைக்கிறேன் இல்லையா, அது வந்து பெங்களூர் ரோஸ். அதுக்கப்புறம் இது வந்து 7 days ரோஸ். எல்லா கட்டிங்ஸும் வச்சுருக்கேன். இதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் கட்டிங்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு வாடாமல்லி கட்டிங்ஸ், அவ்வளோதான் இருக்குது இந்த தொட்டியில். ஸோ இதில் வந்து நான் மல்லி கட்டிங்ஸ் வச்சேன், சரியாக வரல. மல்லி வரல, ஜாதி வரல, அதுக்கப்புறம் செம்பருத்தி வரல. ஸோ 3 கட்டிங்ஸ் எம்சாண்டில் வரல. ஸோ அதுவும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ வெறும் ரோஸ், அதுக்கப்புறம் வாடாமல்லி, இது ரெண்டும் நல்லா வருது. அதனால் நீங்கள் ரோஸ் கட்டிங்ஸ் போடணுன்னா இந்த மண் கலவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செம்பருத்தி, மல்லிக்கெலாம், ஜாதிக்கெலாம் வேறு கட்டிங்ஸ், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன மண் கலவைன்னு காட்டுறேன். தொட்டி வந்து இந்த மாதிரி நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வெறும் பால் கவர் இருந்தால் நிறைய அடியில் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க பால் கவரில். ஸோ பால் கவரில் ஓட்டை போட்டுக்கோங்க, சைடில் ஓட்டை போட்டுக்கோங்க. தொட்டி கிடச்சிச்சின்னா தொட்டியில் வைங்க, உங்களுக்கு இது கிடைக்கிதோ அது. அந்த மாதிரி சைடில் நல்லா ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செடி வைக்க போகிறோம். ஸோ பெரிய தொட்டியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. ஒரு தொட்டியில் நீங்கள் வந்து ஒரு செடி வைங்க, இல்லைனா 2 செடி. பெரிய தொட்டியாக இருந்தால் 2 செடி வைங்க, நிறைய வைக்க வேணாம். ஏன்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அது நான் இடையில கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய குச்சி நம்ம 5-6 குச்சி சொருவிட்டோன்னு வைங்களேன், வேர் பிடிச்சிட்டு அது எடுக்க கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரு தொட்டியில் முடிஞ்ச அளவுக்கு 1 வைங்க, இல்லைனா பெரிய தொட்டியாக இருந்தால் 2 வைங்க. உங்களுக்கு அந்த மண்ணோடு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நான் எப்படி வச்சேன் அப்படின்றத திருப்பி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சின்ன தொட்டியில் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எம்சாண்டு மட்டும்தான் இதில் எம்சாண்டு போட்டுட்டு, முக்கால்வாசி எம்சாண்ட் போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மண்ணை அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு இதில் வந்து நடுவில் ஓட்டை போட்டுட்டு ரோஸ் கட்டிங்ஸை நம்ம சொருக போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் இதை வந்து வெயிலில் வைக்கக்கூடாது, நிழலான இடத்துல தான் வைக்கணும். நிழல்னால் பெரிய செடி இருந்ததுன்னா அதுக்கு கீழே வச்சா போதும். வேறு எங்கே பால்கனியில் அந்த மாதிரிலாம் வைக்க வேணாம். ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம், காற்றோட்டம் அது எல்லாமே தேவை தான். அதனால் பெரிய செடிக்கு கீழே வைக்க சொல்கிறேன், சரியா. இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும் நம்ம வைக்கும்போது. அப்புறம் இந்த மாதிரி கணு பகுதி உடச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரௌன் கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் கணு பகுதின்னு சொல்கிறது. அந்த ரவுண்டாக ஒரு கோடு தெரியுது பாருங்கள், அது வந்து டேமேஜ் ஆகாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கணு பகுதி கிளையை எடுத்துகிட்டு இந்த குச்சியை சொருவிடுங்க, அவ்வளோதான். பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வைங்க, அது சாய்ச்சி வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ ஒரு இலை எதுக்காக நான் விட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த குச்சியில் வந்து இலை வாடிடுச்சு அப்படின்னா திருப்பி மண் கலவை சரியில்லைன்னா மாற்றிக்கலாம், அதுக்காக தான். பட் நல்லாயிருக்கும். ஒரு குச்சி, அந்த ஒரு இலை மட்டும் நான் வச்சுருக்கேன். அது 2 நாள் கழித்து அதை வெட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதாரண மண் இருக்கும் இல்லையா, அதை மேலே போட்டு வச்சிடணும். எதுக்காகனா அந்த குச்சி வந்து ஆடக்கூடாது. எம்சாண்ட் வச்சோன்னா ஒரு சில டைம் காற்றுக்கு வந்து வேகமாக ஆடுது, அது அசையாமல் இருக்கணுன்றதுக்காக சாதாரண மண்ணை மேலே போட்டிருக்கேன், அவ்வளோதான். போட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சிட வேண்டியதுதான். 15 நாளில் எந்த அளவுக்கு வேர் பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு எந்த செடி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுக்கும்போதே, ஆனால் வேர் வந்து கொஞ்சம் வந்து உடையிற சத்தம் கேட்குது கொஞ்சம். இப்போ இந்த செடியில் வந்து சின்னதாக வேர் உடஞ்சிருக்கு, கொஞ்சம் எடுக்கும்போது அந்த மாதிரி டேமேஜ் ஆகும். ஸோ இது வந்து 15 நாள் ஆன பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் இது. ஸோ எவ்வளோண்டு இருக்க பாருங்க. அந்த மாதிரி குச்சி சைஸ் சின்னதாக இருந்தால் வேரும் சின்னதாக தான் இருக்குது. குச்சி நல்லா பெருசாக இருந்தால் வேர் நல்லா பெருசாக பிடிக்குது. அதனால் குச்சி வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வேர் வந்திருக்குன்னு கணு பகுதியிலேருந்து தெரியுதா உங்களுக்கு. ஸோ மேலேயும் சின்னதாக ஒரு தளிர் வந்திருக்கு, அவ்வளோதான். தளிர் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வேரும் பெருசாக போகுது. அதுக்கப்புறம் அந்த ஒய் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வேர் பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி 2 இது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப லக்கு தான்.
ஏன்னா கீழே கண்ணு பகுதியிலையும் வேர் வரும், அந்த அந்த விரல் வச்சு கட்டுற பாருங்க அந்த இடத்துலையும் வேர் வரும். ஸோ 2 இடத்துலையுமே நமக்கு வேர் பிடிச்சி செடி வந்து நல்லா சூப்பராக வளரும். ஸோ அந்த இடத்துலையும் எனக்கு வேர் வந்து சின்னதாக வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நான் திருப்பி அதே இடத்துல வைக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து செடி வளரணும் இல்லையா, அதனால் எடுத்த இடத்துலையே நான் வச்சிடுறேன் திருப்பி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி குச்சி எடுத்து பார்த்துட்டு வைக்க வேணாம். ஒரு சில டைம் நல்லா வரும், ஒரு சில டைம் என்ன ஆகும் ரூட் ஷாக் ஆகி அந்த வந்த வேரும் காஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நான் வந்து நிறைய கட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இந்த தொட்டி மட்டும்லாம் நான் நிறைய தொட்டியில் வச்சுருக்கேன். அதனால் வீடியோக்காகவே நான் கட்டிங்ஸ்லாம் போட்டு எடுத்து காட்டுறதுனால எனக்கு வந்து ஒரு கட்டிங்ஸ் டேமேஜ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வேறு மண்கலவையில் உள்ள கட்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து ஜாதி வச்சேன். ஜாதி நல்லா சூப்பராக வேர் பிடிச்சி வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறமா மல்லி கட்டிங்ஸ், மல்லி எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு என்ன மண்கலவைனா செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் இது 3ம் கலந்த மண்கலவை. இதில் வந்து கொக்கோபீட் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸோ செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் எல்லாமே கலந்தது. எம்சாண்ட் கிடையாது இது. ஸோ எம்சாண்டில் வந்து மல்லி சரியாக வரல. ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, எம்சாண்டில் வந்து மல்லி செம்பருத்திலாம் வரல. ஸோ அதெல்லாமே நான் வேறு தொட்டியில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அது இந்த தொட்டி தான். சாதாரண நான் எப்போவுமே செடி வைக்கிற தொட்டி தான் இது. அதில் வந்து மற்ற கட்டிங்ஸ் வச்சுருக்கேன், நல்லா வேர் வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சது தான் லாஸ்ட் டைம். இதில் வந்து காஷ்மீர் ரோஸ் ஒரு கட்டிங்ஸ் வச்சுருந்தேன். இந்த பாருங்கள் தளிர் வேகமாக வளர்ந்ததுக்கப்புறம் அதில் மொட்டுமே வச்சிருச்சு காஷ்மீர் ரோஸில். ஸோ இந்த டைம் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் காஷ்மீர் ரோஸ்லாம் வைக்கிறது. நல்லா வளர்ந்துருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து பன்னீர் ரோஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து சாதாரண ஆயில் பேக்கெட் தான். ஏன்னா ஒரே கட்டிங்ஸில் ஒரே தொட்டியில் வச்சா எடுக்க கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தனித்தனியாக நமக்கு என்ன கவர் கிடைக்குதோ, பால் பேக்கெட் இருந்தாலும் அதில் ஓட்டை போட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி ஆயில் பேக்கெட் இருந்தாலும் ஓட்டை போட்டு மண்ணை போட்டு வச்சிடுறது. இப்போ வந்து பெரிய செடியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து இலை வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ கட்டிங்ஸ் வந்து நீங்கள் பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெரிய வேர் வருது. அதே சேம் 15 நாளில் சின்னதை விட பெருசுக்கு நல்லா வந்துருச்சு. அதே மாதிரி இது வந்து நாட்டு ரோஸ் சொல்லுவோம், ரெட் கலரில் பூக்கும் இல்லையா, அந்த ரோஸ் தான் இது. அந்த ரோஸ் கட்டிங்ஸ் இது நாட்டு ரோஸு. 15 நாளில் இதுவும் வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ நான் முக்கியமாக இன்னொன்று என்ன பண்ணேன்னா மழை தண்ணி பிடிச்சி வச்சு என்னோடய செடிங்களுக்கு கொடுத்தேன். அது கூட ரொம்ப சீக்கிரமாக வர்றதுக்கு அந்த வேர் வர்றதுக்கு ஒரு காரணம். இது வேர் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இதுவும் ஒரே நாள் வச்சது தான். இதுக்கு வந்து பெரிய செடியாக இருக்குது இல்லையா, வேரும் சீக்கிரமாக வந்துருச்சு. அதனால தான் கொஞ்சம் கட்டிங்ஸ் பெருசாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். தளிரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெருசாகவே இருக்குது. ஒரு 12 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த குச்சி இருக்குது. ஸோ கட்டிங்ஸ் எடுத்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கோங்க. வேரும் நல்லா வந்திருக்கு பாருங்கள், தளிரும் நல்லா சூப்பராக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த கட்டிங்ஸை வந்து வேறு மண்கலவையில் வைக்கிறேன். இது வந்து செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் கலந்த மண்கலவை. இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அந்த வேர்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. மழையும் இல்லை வெயிலும் இல்லை. இந்த டைம் வச்சுட்டு திருப்பி இதுக்கும் நான் மழை தண்ணி தான் ஊற்றுவேன். ஏன்னா வேர் வந்து சின்னதாக தானே இருக்குது. நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றிட்டு இன்னும் 50 நாள் ஆனதுக்கப்புறமா பெரிய தொட்டியில் இது வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணும்போது செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் கலந்த கலவையில் தான் வைக்கணும். வெறும் எம்சாண்டில் வைக்காதீங்க. ஏன்னா அது வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த கலவை வந்து எப்போவுமே பெஸ்ட்டான ஒரு மண்கலவை. செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் அதுலேயே நான் வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ரோஜா பூந்தோட்டம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.